கரங்களை தட்டி ஐயா வரவேற்போம். எல்லாருக்கும் சந்தோஷமான, மிகுந்த சந்தோஷமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். வெளியே சொல்லுவோமா? அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு குடும்பத்துல சொன்னாங்க, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எங்களுக்கு கொண்டாடவே மூடில்ல, அம்மா தவறிட்டாங்க, கொண்டாடவே மூடில்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா தவறிட்டாங்க, அப்பா தவறிட்டாங்க, எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு ஏன் பிறந்த நாளை வேணும்னா நான் என்ன செய்யலாம்? தியாகம் பண்ணலாம், கொண்டாடாம விடலாம். இது யாருடைய பிறந்த நாள்? எல்லாம் சொல்லுங்க, இயேசுனுடைய பிறந்த நாள். நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த தேதியில தான் இயேசு பிறந்தாரா? பைபிள்லயே இல்லாத, பைபிள் சொல்லாத ஒன்றை இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? கொண்டாடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? விதவிதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஒன்று சொல்றேன், வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. அப்ப கிறிஸ்துமஸ் எங்க சொல்லப்பட்டிருக்கு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்று. அப்ப சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கிறவன் கொண்டாடணும். ஸ்வீட் எடு. சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்யணும்? கொண்டாடணும். ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம். சந்தோஷமா இருக்கிறவங்கள பாருங்க, திடீர்னு ஆடுவான், திடீர்னு பாடுவான், என்னன்னே தெரியாது. அவனுடைய இனம் புரியாத ஒரு உணர்வு அவனுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே நாம் இதை சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இந்த கிறிஸ்துமஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொன்னு, எப்படியாகிலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை வைத்து அறியாத ஜனங்களுக்கு இந்த இயேசு உனக்காகத்தான் பிறந்தார் என்று சொல்லிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு சுவிசேஷத்தினுடைய வாசலாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மிக மிக முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். சரி, இன்னொரு முறை சொல்றேன். சின்ன பசங்க எல்லாம் என்ன கவனிங்க. பைபிளை வச்சுட்டு 3 காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் இருக்கிற பெரியவங்க மட்டும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? சின்னவங்களாம் என்ன கவனிங்க, அந்த வசனத்தை காதுல கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முதல்ல எங்க? அது எங்க இருக்கு? வானம். அடுத்தது பூமி. அடுத்தது பூமியில் உள்ள மனுஷர்கள். வானம், பூமி, பூமியில் உள்ள மனுஷர்கள். வானத்தில் இருக்கிற தேவனுக்கு என்ன வேணும்? மகிமை. பூமியில் இருக்கிற இந்த பூமிக்கு என்ன வேணும்? பூமியிலே சமாதானம். அடுத்தது மனுஷர் மேல். பூமியில சமாதானம்னா, பூமியில எதுக்குங்க சமாதானம்? பூமிக்கா சமாதானம்? ஊரே சிரிச்சுதுங்க அவனை பார்த்து. எங்கேயாவது ஊர் சிரிக்குமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஊர்ல உள்ளவங்க சிரிச்சாங்கன்னு அர்த்தம். அப்ப பூமியில சமாதானம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பூமியில உள்ளவர்களுக்கு சமாதானம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்க இருந்து இறங்குது? மேல இருந்து, வானத்துல இருந்து பூமிக்கு இறங்குது, பூமியில இருந்து எல்லா மனுஷக்குள்ளேயும் போகுது. ஆக இந்த செய்திய நம்ம கீழே இருந்து மேல போறோம். எங்க இருந்து மேல போறோம்? உண்மையாவே நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு உண்டான தகுதியை பெற்றிருக்கிறீர்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதல்ல, கிறிஸ்து கொண்டாடப்படுவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். கிறிஸ்துவை கொண்டாடக்கூடிய விதத்திலே
நம்முடைய அந்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு நமக்கு உரிய தகுதி இருக்குதா என்பதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? முதலாக இயேசு பிறந்த பொழுது மிகப்பெரிய சத்தியத்தை தேவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்தார்? மிகப்பெரிய பொக்கிஷத்தை இயேசுவா பரலோகத்திலிருந்து அனுப்பினவர். அடுத்தது மிகப்பெரிய சத்தியத்தை பரலோகத்திலிருந்து என்ன அனுப்பினார்? எத்தனை தூதர்கள் வந்து சொன்னாங்க சொல்லுங்க? இதை எத்தனை பேர் வந்து சொன்னாங்க? ஹலோ, இத சொன்னது யாரு? இந்த வசனத்தை ஒரு தூதன் சொன்னா அந்த க்ஷணமே பரமசேனையினுடைய திரள்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துல யாருமே இல்லை, எல்லாம் காலி பண்ணிட்டு எங்க வந்துட்டாங்க? ஒட்டுமொத்தமான தூதருடைய கூட்டமும் வந்து சொல்லுது. அப்படியானால் இது எவ்வளவு பெரிய சத்தியம் அல்ல, புரிஞ்சுங்க? அப்படியானால் இது எவ்வளவு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த சத்தியத்துல எப்படி கீழே இருந்து மேல வரணும்? இப்ப கீழே உள்ளதை வாசிங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சரி, 3 ஸ்டெப் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்லையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த கிறிஸ்துமஸ்ல உண்மையாவே நீங்க கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மீண்டும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பின்னாடி உள்ள இமானு, ஜபா, அலெக்ஸ் சத்தம்லாம் கேட்கல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சின்ன பசங்களும் சேர்ந்து சொல்லுங்க. சரி, மனுஷர் மேல் பிரியம். எல்லாரையும் என்னால் நேசிக்க முடிந்தால் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரையும் என்னால் நேசிக்க முடிந்தால். ஏன்னா இது தேவனிடத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்த இயேசு, எனக்காக அவர் இறக்கி கொடுத்ததான சத்தியம். புரிஞ்சுக்கணும். என்னால எல்லாரையும் நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து உங்களை ஒரு தராசுல தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா, எனக்கு அவங்கள பிடிக்காது, எனக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, ஐயோ உங்க பேச்சை கேட்டாலே எனக்கு எப்படி இருக்குது, எரிச்சலா இருக்குங்க, ஐயோ எனக்கு சுத்தமா ஆகாதுங்க, அவங்களுடைய முகத்துல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேங்க, செத்தா நீயே கண்ணை திறக்க மாட்டேன், அப்புறம் என்ன அடுத்த முகத்துல முழிக்கிறது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை, இங்க உள்ளவங்களை நான் சொல்ல, பொதுவா வெளியில உள்ளவங்கள சொல்றேன். எனக்கு பிடிக்காதவன்னு இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு நீங்கள் ஆரம்ப தகுதியை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, எனக்கு பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாரும் கண்ணை மூடிங்க, எல்லாரும் கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிட்டு, வசந்தி கண்ணு மூடுமா என்ன அப்படி, எல்லாரும் கண்ணு மூடிங்க. எனக்கு பிடிக்காதவங்க இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லைன்னு சொல்றாங்க. 2 கையையும் நல்லா வேற ஆண்டவர் பார்க்குற மாதிரி வெட்டி காட்டுங்க. சும்மா நீங்க இங்க ஏதாவது கதை விட்டுட்டு நீங்க கையை தூக்குனீங்க நல்லதில்லை. எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. Praise God. சிலருடைய கரங்கள் உயராமல் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். உயர்ந்தவருடைய கரங்களையும் நான் பார்க்கிறேன், உயர்த்தியவர்கள் கரங்களையும் பார்க்கிறேன். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கரங்களை கீழே போடுங்க. உயர்த்தப்படாதவர்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. இன்னும் சிலர் மீது நமக்கு கசப்பு, வெறுப்பு, சிலர் மீது எரிச்சல், மன்னிக்கவே முடியாத ஒரு மனநல, எப்படி ஆகிலும் பழிதீர்க்க வேண்டும் என்கிறதான சில உணர்வுகள் சிலருக்குள்ள என்ன செய்யும், இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமே ஆனால் முதலாவது இந்த நேரத்துல எல்லாரையும் என்னால நேசிக்க முடியும், அதற்கான உங்களுடைய அபிஷேகத்தை எனக்குள்ள நீங்க என்ன செய்யணும், தர வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். யோசிச்சு பாருல, என்னை நேசிக்கிறவங்கள என்னால நேசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னை நேசிக்கிறவங்கள என்னால நேசிக்க முடியும். என்னை வெறுக்கிறவங்கள நேசிக்க முடியுமா? என்னை வெறுக்கிறவங்கள என்னால நேசிக்க முடியாது. அதுவும்
நான் செய்யற நன்மைக்கு பதில் தீமை செய்யறவங்கள என்னால் நேசிக்க முடியுமா? நான் செய்யற நல்லதை வாங்கிட்டு எனக்கு தீமை செய்யறவங்கள என்னால் நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. இப்படி சொன்னா நம்ம யாரு? இப்படி சொன்னா நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல. கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருக்கு நடந்த எல்லாம் எனக்கு நடக்கும். அப்படியானால் அவர் கடந்து போன பாதை, அவருக்கு இருந்ததான மனநிலை, அவருக்குள்ள இருந்ததான அன்பு நிலை எல்லாமே யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவை கவனிச்சு பாருங்க. இயேசு எல்லாருக்கும் பிரியமானவர், எல்லாருக்கும் பிடிச்சமானவரா திரள் கூட்டம் என்ன செய்யுது? கொஞ்சம் கூட இல்ல. ஜோசுவா சொன்ன பாருங்களேன், மனுஷகுமாரனுக்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமல்ல. தலை சாய்க்க இடமில்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் விழிக்கும் பொழுதெல்லாம் மக்கள் திரளுக்காக அங்கே முடவர்களை சுகமாக்குவதும், குருடர்களை பார்வையடைய செய்வதும், செவிடர்களை கேட்க செய்வதும், பிசாசு பிடித்தவர்களுக்கு அவர் விடுதலையை அளிப்பதும் எவ்வளவு பெரிய ஊழியம் தெரியுமா? கிலோமீட்டரா நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திறந்த எல்லாரையும் நேசித்தார். யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டதான சமாரியர்களை நேசித்தார். யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆயக்காரர்களை, பாவிகளை அவர் நேசித்தார். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறார். இவர் சமாரியாவுக்கு போய் சமாரிய ஸ்திரியோட என்ன செய்யறாரு? பேசுறாரு. சமாரியர்களோடு அவர் என்ன செய்யறாரு? ஒன்னு சொல்றேனே, இயேசு கிறிஸ்து 12 வயதுல வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அலற விட்டவர். அவர் பேசுகிற பேச்சுக்கு ஒருவனும் ஈடு கொடுக்க முடியல. அந்த ஞானம் அவ்வளவு பெரிய ஞானம், அவ்வளவு பெரிய ஞானி யாரோட பழகிறார் தெரியுமா? சேரியில உள்ளவர்களோடு, குப்பத்தில் உள்ளவர்களோடு, மற்ற மனிதர்கள் பழக தயங்குகிற தீண்டத்தகாதவர்களோடு யாரு போய் பழகிறா? இயேசு. யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் மனுஷரை நேசிச்சிருக்கிறார். உண்மையை சொல்ல போனா, அவர் ஊழியத்துக்கு வந்தப்ப இயேசுக்கு என்னங்க தெரியாது? இவன் தான் என்னை மறுதளிப்பான், என்னை சபிப்பான், சத்தியம் பண்ணுவான்னு பேதுரு தெரியாது? அவருக்கு தெரியும். முன்னாடியே சொல்றார், இவன் என்னை காட்டி கொடுப்பான், 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு என்னை வித்து போடுவான்னு சொல்லி யூதாஸ் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சேதான் அவன் என்ன செய்தார்? கூடவே வச்சிட்டார். முதல் திருவிருந்து யாருக்கு கொடுத்தார் சொல்லுங்க? இயேசு முதல் பஸ்கா பலி விருந்து யாருக்கு கொடுத்தார்? யூதாஸ்க்கு. நீங்க ஏதோ திருவிருந்து கொடுத்தார் நினைக்கிறீங்க. தன் சரீரத்தை பிட்டு கொடுத்தார், தன் ரத்தத்தை. என் சத்துரு வரும்போது நான் சாப்பிட்டு இருக்கிறப்ப என் அப்பத்தையோ என் தோசையோ கூட நான் புட்டு கொடுக்க மாட்டேன். இது நான் தாகமா இருக்கிறேன், நான் தண்ணி குடிக்கிறேன், நிறைய தண்ணி இருக்குது. ஆனா தாகத்தோட என் சத்துரு வரும்போது நான் வெறும் தண்ணியை கூட என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். உண்மையா இல்லையா? எனக்கு எதிராளி ஒருத்தன் வந்தான்னா என் சாப்பாடு நான் பகிர்ந்து கொடுக்குமா? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா வேண்டாம், நான் அதை என்ன செய்யலாம். குடிக்கிற தண்ணியை கூட கொடுக்குமா? ஆனா இயேசு இவன் என்னை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு அவனுக்கு அதை பிட்டு கொடுக்கிறார். தன் சரீரத்தை பிட்டு கொடுக்கிறார், அவருடைய ரத்தத்தை பிட்டு கொடுக்கிறார். இந்த உலகம் நல்லா கவனிச்சுங்க. இந்த உலகம் நன்மைக்கு தீமை செய்கிற உலகம். நன்றி அறியாதவர்களையும் துரோகிகளையும் அவர் நேசிக்கிறாரே. அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களை நேசிப்பீங்க? நன்றி உள்ளவங்களை தான் நான் நேசிப்பேன். எனக்கு பதில் செய்கிறவர்களுக்கு தான் நான் எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதில் செய்ய முடியாதவர்களுக்கு நீ நன்மை செய், அப்போது அவருடைய பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். உனக்கு திருப்பி செய்யக்கூடியவர்களுக்கு நீ செய்தா அவங்க திருப்பி செஞ்சிருவாங்க. அதனால உனக்கு என்ன? நீயும் செய்யற, அவங்களும் செய்யறாங்க. ஈக்குவலான போயிடுது. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒன்றை தெளிவாக நீ தெரிந்து கொள். பாவிகளையும் துரோகிகளையும் நன்றி அறியாதவர்களையும் நேசித்த இயேசுடைய அன்பு உனக்குள்ளே இருந்தால், மனுஷர் மேல் நீ பிரியமாயிருந்த, எல்லா மனுஷரும் இல்லைங்க அவருக்கு கீழ் ஜாதிங்க இல்லை, கீழ் ஜாதி மேல் படிச்சவன் படிக்காதவன் பாமரவன் அவ்வளவுதான். அப்படிலாம் நீங்க எதையுமே என்ன செய்யக்கூடாது. இவங்க சொந்தக்காரங்க, இவங்க ஊருக்காரங்க, இவங்க இனத்தாரு அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உலகம் தான் சொல்லும், இனத்தோட
சேரும், எச்சல நாயோட என்ன செய்யுமா, சேருமா. அந்த மாதிரி நம்ம அல்ல. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே தேவனுக்கு சமமாய் இருப்பதை விட்டு அடிமையின் சாயல் எடுத்து அடிமைகளோடு அடிமைகளாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரே. கரங்களை தட்டி அந்த ஆண்டோடைய அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். நன்மைக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மிருகங்கள் சில சமயத்தில் பாருங்க, சில மிருகங்கள் ஏதாவது மரக்கலைகள்ல மாட்டிக்கும். சில இடத்துல அது ஒரு பாத்திரத்துக்குள்ள தலையை விட்டு என்ன செய்யும், அப்படி வச்சுக்கும். நீங்க ரிஸ்க் எடுத்து அதை விடுவிப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? மான் ஒரு மரக்கொம்பில் மாட்டிச்சுன்னா போயிட்டு அப்படியே மான் கொம்பு அழகாக அறுத்து அதில் என்ன செய்வாங்க, வெளியில் கொண்டு வருவாங்க. சில புலி எதுலையா தலையை விட்டுருக்கோம், போய் அதை ரிஸ்க் என்ன பண்ணுவாங்க. அது கூட அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தன்னை விடுவிக்கக்கூடியவங்க, அதை விடுவிச்ச உடனே டக்குன்னு என்ன செய்வாங்க, எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அது ஒரு செகண்ட் அப்படி தகைச்சு பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும். மிருகங்களுக்கு கூட தனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு இருக்கு. ஆனா உணர்வற்ற இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிருகங்களை விட மோசமானவர்களை கூட நீ நேசிக்க கூடுமானால் நீதான் இவருடைய அன்புக்குரியவன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இது கீழே இருக்கிற சத்தியம். இது எங்க இருக்கிற சத்தியம்? கிறிஸ்தவன்னு சொன்னாலே முதல்ல நீங்க எல்லாரையும் நேசிக்க முடியுமான்னு முதல்ல பார்த்துங்க. எல்லாரையும் நேசிக்க முடியும் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவன்னு சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது இவங்களை பிடிக்காதீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க யார சொல்லாதீங்க, இயேசுவனுடைய பேரையே சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு அடிப்படை தகுதி. ரெண்டாவது சொல்லுங்க, பூமியில சமாதானம். இப்ப பாருல, முதல்ல நீங்க எல்லாரும் மேலேயும் எப்படி இருக்கிறீங்க, பிரியமா இருக்கிறீங்க. இப்ப உங்களை சுற்றிலும் சண்டையினால பேசாம பிரிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. பகையினாலே, உறவுகளுக்குள்ளே சில சங்கடங்களினாலே பேசாம பிரிஞ்சு கிடக்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, பாக்குறீங்க. இப்படிப்பட்டவங்களை நீங்க பார்க்கும்போது இவளுக்கு நடுவில் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாசிங்க, மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அல்ல கவனிங்க. இரண்டாவது, முதல்ல நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றது, அவருடையவர்கள் என்று சொல்றதுக்கே உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எல்லாரையும் நேசிக்கணும். ரெண்டாவது, மற்றவங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்களா இல்லாம கெடுக்கப்பட்ட மற்றவங்க சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், போய் சேர்த்து வைக்கணும். இயேசு கிறிஸ்துடைய அந்த லைஃப்ல கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக நீண்ட காலம் பேசாம அந்த ஏரோதும் பிலாத்துவும் என்ன செய்வாங்க, சமாதானமாக மாறுவார்கள். பவுல் சொல்வார், அவர் இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்றதான அந்த நடுச்சுவரை தகர்த்தார். பிரிவினையை அவர் சுத்தமா என்ன செஞ்சார், வெறுத்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய. இப்ப நம்ம எப்பயும் சொல்றாங்க, நான் யாருடைய பிள்ளை? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் பாடுறோம்ல. யார் அப்பா சொல்றோம்? ஏன் அப்பான்னு சொல்றோம்? நம்ம யாருடைய பிள்ளை? அவருடைய புள்ளன்னு சொல்றோம்ல. அவருடைய புள்ளன்னு சொல்லக்கூடிய நம்ம பல சமயத்துல எப்படி இருக்கிறோம், பிரிக்கிற வேலையை செய்கிறோம். உன்னை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னாலே அடுத்த செகண்ட் இவங்க என்ன ஆயிடும், ஒன்னாயிடும். சமாதானம் பண்ணுவதற்கு பதிலாக என்னால் யாராகிலும் பிரிகிறார்களா, அல்லாவிட்டால் என்னால் பிரிந்தவர்கள் இணைகிறார்களா? பிரிந்த உறவுகள், பிரிந்த நட்புகள், பிரிந்த சொந்தங்கள் என்னால் இணைத்து வைக்கப்படுகிறாள் என்றால் நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன். நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட இரட்டிப்பான தகுதி உடையவனாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல குருடு நில மன்னர்கள் இருந்தார்கள். அந்த குருடு நில மன்னர்கள் பார்த்தீங்கன்னா, வாங்க ஒரு மன்னர் வந்துட்டார், ராஜா உள்ள வந்துட்டாரு, வாங்க ராஜாவுக்கு இடம் கொடுங்க. ஒரு சின்ன குழந்தைய நீங்க அப்படி தூக்கிட்டு அடுத்த திவ்யாவுக்கு சந்தோஷம் நீ கொஞ்சம் எழுந்துற, அந்த சார கொடுத்து சந்தோஷத்தை பார்க்க வாணி.
சரி சந்தோஷம், நீ அங்கேயே உட்காந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திவ்யா உள்ள வாங்கம்மா. 2 திவ்யாவும் அப்படி ஒன்று என்ன செய்யுங்க, திவ்யா ஸ்கொயர். கேட்கலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா? ஏமா எல்லாம் ஒரு மாதிரி உருன்னு இருக்கிறீங்க, குளோரி எல்லாம் கேக்குதாமா? சார் இப்ப எங்க விட்டோம்? சமாதானத்துல விட்டோம். நம்ம நாட்டுல குறுநில மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் எதுக்காவது அப்பப்ப என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதுல நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒருத்தர் பேர் அதிகமான், இன்னொருத்தர் பேர் தொண்டைமான். ஔவையார்னு சொல்லி நம்ம ரொம்ப அவங்கள இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம், பெருமையா பேசுறோம். அந்த ஔவையார் சமாதானம் பண்ணுவதற்காக எங்க போறாங்க, அதியமான்ட்ட இருந்து தொண்டைமான்ட்ட தூது போறாங்க. தொண்டைமான் போன உடனே தன்னுடைய பலத்தை காட்டாரு. என்னுடைய ராணுவம் பெருசு, நிறைய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, அப்படி ஆயுத கடங்க வந்து பாருங்கன்னு சொல்லி உள்ள போய் நிறைய ஈட்டிகள் ஏராளமான கடகங்களை காட்டுறாங்க. இந்த அம்மா உள்ள பார்வையிட்டு, அப்பா என்ன மாதிரி பளபளப்பா இருக்கு ஈட்டி, என்ன மாதிரி ஷார்ப்பா இருக்கு, இந்த கடகங்கள்லாம் எவ்வளவு புதுசா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதியமான் ஈட்டியில எங்க பார்த்தாலும் ரத்த கரைகள். அதியமானுடைய கடகம் அங்கங்க ஒடுக்கு, பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்ல சொல்ல நம்ம ஆளுக்கு கருக்கு, யாருக்கு, தொண்டமானுக்கு. அதியமானுடைய பட்டயம் ரத்தம் குடித்த பட்டயம், ரத்தத்தை பார்த்தது. அதியமானுடைய கேடகங்கள் அநேக யுத்தங்களை பார்த்த ஒன்று. இப்ப யுத்தத்தையே பார்க்காத என்னுடைய பட்டயம், ரத்தத்தையே பார்க்காத என்னுடைய பட்டயம் கடகமே இருக்கு. எனக்கு ராணுவம் இருக்குது, ஆயுத கடங்க இருக்கு, ஆனா போர் செய்யக்கூடிய அளவுக்கு போதிய பயிற்சி அனுபவம் இல்லை. அதனால நம்ம அமைதியா இருக்குது நல்லதுன்னு சொல்லி, அதான் பாத்தீங்கன்னா அந்த இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. அப்படியே புகழ்வது போல புகழ்ந்து, அவனு ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வராங்கப்பா, நீ இன்னும் யுத்தத்துக்கு போகாதவன், நீ சின்ன பிள்ளை, அவன் பல யுத்தங்கள பார்த்தவன். தாவீது யுத்தத்துக்கு போறோன்னு சொல்லி கோலியாத்துட்டு போகும்போது அவன் இப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா அவன் பிறந்ததுல இருந்து யாரு, யுத்த வீர, நீ யாரு, தத்துக்குட்டி, ஆட்டுக்குட்டிக்கு பின்னால போன சாதாரண ஒரு சின்ன பையன் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த அம்மா ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணாங்க. இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம போற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுறவங்க கூட பிரிந்து போகிற நிலைமையில போகாதபடிக்கு ஆண்டோடைய பிள்ளைகளால் இந்த வருஷத்துல நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு உண்டான முதல் தகுதி எல்லாரையும் நான் நேசிக்கணும். எனக்கு பிடிக்காதவன்னு ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. மனுஷர் மேல் பிரியம் எனக்கு இருக்கணும். 2வது, பூமியில என்னால இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு வரணும்னா, நீங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்க, என்னால ஒரு பிள்ளை வந்தா, என்னால ஒரு பையன் வந்தா, என்னால ஒரு பொண்ணு வந்தா, இதெல்லாம் தாண்டி என்னால இந்த உலகத்துக்கு சமாதானம் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடந்த கால வரலாற்றை நீங்க கவனிச்சு பாருங்க, எத்தனையோ பேரால இந்த உலகம் நிம்மதி இழந்திருக்கிறது. ஹிட்லர், முசோலின், அலெக்சாண்டர் போன்றவர்களால உலகம் சமாதானத்தை இழந்து போய் யுத்தத்தினாலே ஏற்பட்டதான அந்த இழப்பு, சரிந்து சாய்ந்த ஏராளமான உயிர்கள், இதனால இந்த உலகம் சமாதானத்தை இழந்து போயிருந்தது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எடுத்து கொடுத்த, இறைக்கு கொடுத்ததான ஒரு சத்தியம், மனுஷர் மேல் பிரியும், பூமியிலே சமாதானம். இது 2ல நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னா, இப்ப 3வது என்ன, என்னால என் தேவனுக்கு மகிமை. சொல்லுங்க, என்னால என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இப்ப என்னால என் தேவனுக்கு மகிமை உண்டாகும்னு இப்பயே சொல்றதுக்கு தகுதியானவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை ஒத்தி காட்டுங்க. என்னால என் தேவனுக்கு மகிமை உண்டாகும். நீங்க யாரு கூடயும் பேசாம வந்தா தயவு செஞ்சு சொல்லக்கூடாது. யாரையாவது ஒரு ஆளாவது என்ன பிடிக்காது, இவங்க எனக்கு ஐயோ அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டோம்னு சொல்லி யாராவது ஒருத்தரை நீங்க கசப்போட வெறுப்போட மனதின் அடித்தளத்துல காலம் வரட்டும் பழி வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நபர் தயவு செஞ்சு நீங்க கையை என்ன செய்யக்கூடாது, தூக்க கூடாது. என்னால எல்லாரையும் நேசிக்க முடியும். எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய, எனக்கு தீமை செய்யக்கூடிய, என் நன்மையை பெற்றுக்கொண்டு எனக்கு குழி வெட்டக்கூடிய ஆட்களை கூட நான் என்ன செய்வேன், நேசிப்பேன். இதுதான் இயேசு எனக்கு காண்பித்து கொடுத்ததான் நேசம். அல்லேலூயா.
இங்கே அமர்ந்திருக்கிறதான அவருடைய நேச உறவுகளுக்கு நெஞ்சம் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரெண்டு காரியத்துல நம்ம சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மால எங்க போவோம்? மகிமை. நம்மால தேவனுக்கு என்ன போகும்? மகிமை போகும். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்கிட்ட எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பிரியம், தேவ அன்பு வேண்டும். இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நடுவில் சண்டையினாலும் வன்முறையினாலும் தேவையில்லாத பிரச்சனைகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் பிரிந்து கிடக்கிற உறவுகள், குடும்பங்கள், தனி நபர்கள், நண்பர்கள், நட்புகள் இவளெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய விதத்தில் சமாதானம் பண்ணுகிறவனாய் நான் இருந்தால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுறார். இப்ப 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 3 காரியமும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட மிகப்பெரிய தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து போறதுக்குள்ள 1 செகண்ட் போதும். ஆண்டவர் உங்க உள்ளத்துல அப்படி எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து அப்படி ஆவியினாலே அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். 3 சொல்றேன்னு யோசிக்கிறீங்கல்ல? சரி, இப்ப நீங்க 10வது வசனத்தை வாசிங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். சரி, இந்த வசனத்துல ஒரு 3 காரியம் இருக்கு. என்னென்ன சொல்லட்டுமா? பயப்படாதிருங்கள், 2வது சந்தோஷமா இருங்க, 3வது உங்களுக்கு நல்ல செய்தி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு எவனோ விடிய காலையில தூக்க கலக்கத்துல வாசல நின்று உடுக்கையா, அதே பேரு குடுப்பியா அடிச்சு சொல்லலாம். பார்த்தீங்களா? அதெல்லாம் பெருசா நம்பக்கூடிய உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நல்ல காலம் உங்களுக்கு பிறக்குது, ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக வருது. பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல காலம் நல்ல செய்தி உங்களுக்கு வருது. அல்லேலூயா சொல்லுமா? 3 காரியம். 1 சொல்லுங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, 3 நல்ல செய்தி உங்களுக்கு வந்திருக்கு. இது யார் சொல்றா? இதுவும் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொன்ன இந்த 3 வார்த்தை இங்க சொல்லும் பொழுது, இந்த 3 காரியத்தை சொல்லும் போது இந்த 3 காரியத்திற்கு எதிரான சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்து பயப்படாதேன்னு சொன்னா நம்மளை பயமுறுத்தத்துக்கு ரெடியா ஒருத்தன் பக்கத்துல என்ன செய்வான்? அது வரைக்கும் சும்மா இருப்பான். அவர் நம்மளை நேசிச்சு நெருங்கி வந்து ராஜா பயப்படாதன்னா பக்கத்துல உங்களை பயமுறுத்ததுக்கு யார் வருவா? பிசாசு வருவா. சந்தோஷமா இருங்கன்னா துக்கப்படுத்தவன் என்ன செய்வான்? வருவா. அடுத்து நல்ல செய்தின்னா அவன் கெட்ட செய்தியோட என்ன செய்வான்? காத்திருப்பான். இந்த சூழலில் அந்த 3 நம்பாம இந்த 3 நீங்க நம்பினீங்கன்னா நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட தேவனுடைய பிள்ளையா இருக்க தகுதியானவங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படின்னு சொல்ற கவனிச்சு பாருங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்போது ஏரோது வஞ்சிக்கப்பட்டதை கண்டு அனுப்பி கவனிங்க. இயேசு பிறந்தப்ப வந்த முதல் வார்த்தைன்னா பயப்படாதீங்க. எல்லாம் கவனிங்க. முதல் வார்த்தை பயப்படாதீங்க, அடுத்த வார்த்தை சந்தோஷமா இருங்க. அப்புறம் இப்ப இதை நம்ம எங்கிருந்து போவோம்? கீழந்து போவோம். நற்செய்தி, சந்தோஷம், பயப்படாதீங்க, கீழந்து போவோம். ஃபர்ஸ்ட் நற்செய்தி. இப்ப இங்க என்ன ஒரு செய்தி வருது? நல்ல செய்தி அவர் அனுப்புற சமயத்தில் இன்னொரு செய்தி யாரு அனுப்புறா? ஏரோது அனுப்புறா. 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தை எங்க இருந்தாலும் அவங்களை என்ன செய்? தூக்கு. மோசமான செய்தி தெரியுமா? தாய்மார்கள் எப்படி குழந்தையை மறைக்க முடியும்? எப்படி மறைக்க முடியும்? பெற்ற தாயினுடைய மார்பகத்துல பால் குடித்து கொண்டிருந்த குழந்தைகளை பிடித்து துணி துவைக்கிற மாதிரி கல்லிலே மோதி அடித்து சிதறு தேங்காய் போல் சிதற விட்டதான காலம். கொடூரமான சாவு. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். புலம்பலும் அழுகையும்
மிகுந்த துக்கம் கொண்டாடமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. தாய் குழந்தைய கை குழந்தைய இழந்த தாயினுடைய கதறல் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க. அந்த கதறல், அந்த கூக்குரல், அந்த வேதனை எப்படி இருக்கும்? முதல் காரியம், நல்ல செய்திக்கு பதிலா என்ன செய்தி வருது? எல்லாம் வந்து சொல்றாங்க, ஐயோ ஏரோது படையை அனுப்பிட்டாரு. படைகள்லாம் வந்து என்ன செய்யுது? வீடு வீடா புகுந்து 2 வயதுக்குட்பட்ட குழந்தை ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க? கொலை பண்றாங்கன்ற இந்த செய்தி வந்த உடனே எல்லா தாய்மார்களுக்கு என்ன செய்யுது? பயங்கரமான என்ன வருது? கெட்ட செய்தி இது. இந்த செய்தி வந்த உடனே அடுத்தது கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்ட உடனே என்ன வருது? நற்செய்திக்கு பதிலாக இங்க என்ன வருது? துர்ச்செய்தி வருது. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக இங்க துக்கம், புலம்பல், கூக்குரல். எவ்வளவு கொடுமை பாருங்க. அடுத்து நீங்க 13வது வசனத்தை வாசிப்பார்ல. 13வது வசனம் மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஓடிப்போ. யாரு ஓடிப்போவா சொல்லுங்க. ராஜா, நீங்க வழியில நிக்கிறீங்க ரோட்ல, திடீர்னு ஒரு எறும்பு மாடு அப்படியே மதம் பிடிச்ச யானை மாதிரி வேகமா ஓடி வருது. என்ன பண்ணுவீங்க? இப்ப வந்துச்சுல்ல, என்ன பண்ணுவீங்க? நம்ம சேஃப்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? ஒரு பயம் வரும்ல நமக்கு. எல்லா குழந்தையும் கொண்டுட்டு இருக்கும்போது இப்ப 2 வயதுக்குட்பட்ட குழந்தை யார்கிட்டயும் இருக்கு? மரியாள்கிட்டயும் இருக்கு, இவங்ககிட்ட இருக்கு. இப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன வருது? ஒரு செய்தி வருது. எடுத்துட்டு என்ன செஞ்சிரு? ஓடிப்போம். ஓடி போகும்போது என்ன வந்திருக்கும்? பயம் இருந்திருக்கும். வந்திருக்காதா? ஐயோ எங்க பாத்துருவாங்களோ. இரவு நேரத்துல பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து அந்த ஊரை விட்டுட்டு அவங்க எகிப்துக்கு போகும்போது குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நெஞ்சி அப்படியே ஆற்றுப்பீட் நின்றுடும் போல வந்திருக்கும்ல. எவ்வளவு பதற்றமான ஒரு சூழ்நிலை, பயம் வந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் பயப்படாதே, சந்தோஷமா இரு, நல்ல செய்தின்னு சொல்லிட்டா. ஆனா எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? என் குழந்தை இன்னும் சாகல, ஆனா பக்கத்து வீட்டு குழந்தை மோதி அடிக்கப்பட்டு கொல்லப்படுகிற அந்த சத்தம், சுதறுகிறதான அந்த ரத்த துளிகள் என் மீது தெரிக்கும் போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நல்ல செய்தி எனக்கு வரும்போது மற்றவங்க ஊரே துக்கம் கொண்டாடுது, புலம்புது. என்னால எப்படி நல்ல செய்தியை அனுபவிக்க முடியும்? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் நீ விழ மாட்டாய். அது உன்னை அணுகாது. காரணம், பயப்படாதே என்று சொல்லுகிற என் வார்த்தைக்கு நீ உன்னை அடிமையாக்கும் போது, சந்தோஷமாய் இரு என்று சொல்லுகிற என் வார்த்தை உண்மையாய் விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு நீ உன்னை அடிமையாக்கும் போது நீ எப்படி இருப்ப? நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வ? அனுமதிப்ப. செய்தி வருது, நீ எழுந்து என்ன செய்ய? பிள்ளையை தூக்கிட்டு ஓடிப்போ. அன்றைக்கு காப்பாற்றப்பட்ட ஒரே ஒரு குழந்தை யாரு சொல்லுங்க? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த உலகம் வாழ தகுதி இல்லாத உலகம். ஆண்டோடைய வார்த்தையை நீ நம்பும் போது நாள்தோறும் பயமில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சந்தோஷம், சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையிலையும் நீ சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சந்தோஷம் எங்க இருக்குன்னு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. சந்தோஷம் எங்க இருக்கு சொல்லுங்க? சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கு. நமக்குள்ள யார் இருக்கிறாரு சொல்லுங்க? நமக்குள்ள யார் இருக்கிறாரு? என்ன கவனிங்க. எனக்குள்ள கர்த்தர் இருந்தார்னா அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ளதான் என்ன செய்யும்? இருக்கும். உலகத்தில் உள்ள உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப், என்ன கவனிங்க, நாங்க பிரம்மாவுடைய தலையில என்ன செஞ்சவங்க? பிறந்தவங்க.
பிரம்மா மந்திரத்துக்குள்ள அடங்குவார், அந்த மந்திரம் எங்களுக்குள்ள அடங்குவார். அதனால பாத்தீங்கன்னா பிரம்மாவே யாருக்கு உள்ளதா? எங்களுக்கு உள்ளதான்னு சொல்றாங்க. நாங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் உனக்குள்ள வேணும்னா உனக்குள்ள யார் கொண்டு வரணும்? உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரான்றதை நீ கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்னே ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோ, எப்பயுமே மூக்க சிந்தி சோர்ல நீ தடவக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா, எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்சிட்டு எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம நீ புலம்பிட்டு இருந்தா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்குள்ள இருந்தால் அவருக்குள்ள உனக்கு வேண்டி எல்லாமே இருக்கிறது. அவருக்குள்ளே அறிவு ஞானம் என்பவைகளாகி பொக்கிஷங்கள். வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் அந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம் அறிவு, அதாவது ஒண்ணு சொல்ல, எல்லாம் அடங்கி இருக்குது. அவருக்குள் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் எங்க இருக்குது? உங்களுக்கு அறிவு வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஞானம் வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. உங்களுக்கு பொக்கிஷம் வேணுமா? அவருக்குள்ள இருக்கு. உங்களுக்கு இருக்கிற எல்லாம், உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அத்தனை யாரு? சுகம் அவருக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய ஆஸ்தி அவருக்குள்ள, ஐஸ்வர்யம் அவருக்குள்ளே, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு எல்லாத்தையும் அவர் தனக்குள்ள ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் எங்க வருவேன்? உள்ள வருவேன். நான் உள்ள வந்துட்டா உனக்குள்ள எல்லாமே வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, வேற எதையுமே செய்யாதீங்க. எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா? இயேசு பிறந்த பொழுது இந்த உலகத்துல அவருக்கு என்ன இல்ல? தலை சாய்க்க இடம் இல்ல. ஆனா எனக்காக அவர் தலை சாய்த்து நிம்மதி அடைந்த இடம் எது தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குதே, என் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்துகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குதே என்று சொல்லி சிலுவையை பயங்கரமான ஒரு சித்திரவதை ஆயுதமாக நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த சித்திரவதையை, அந்த மரண வேதனையை, அந்த கொடூரமான உபாதையை தன் பிள்ளைகளுக்காக தலை சாய்த்து, யோசிப்பார்ல எவ்வளவு அன்பு அவர் என் மேல வச்சிருக்கிறார், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்பேற்பட்டதான நிலையிலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? என்ன நேசிச்சிருக்கிறார். அவ்வளவு நேசம் உள்ளவர். எனக்காக எல்லாவற்றையும் தனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நான் எங்க வரணும்? உனக்குள்ள வரணும். இப்ப நான் கேட்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் 100% கன்ஃபார்மா சொல்றேன்னு சொல்றவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி நல்லா காட்டுங்க. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்றது நல்லா கையை உயர்த்திக்க. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. பிசாசு பார்க்கறது நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். கையை கீழே போடுங்க. சரி, இங்கதான் ஆண்டவர் அடுத்து உங்ககிட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கக்கூடிய நீ, உனக்கு ஒண்ணுன்னா ஓன்னு என்ன செய்யற? ஒப்பாரி வைக்கிற. உனக்கு ஒண்ணுன்னா என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக வேற யாருகிட்டயும் போய் என்ன செய்யற? கேட்கிற. உனக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? நீ எதுக்கு கிளம்பணும்? உனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யறேன்? செய்யறேன், செய்து முடித்தேன். இன்னமும் நீ கேட்கறது இல்லாததை கேட்டா கூட உனக்காக அதை இருக்கிறவைகளாக உண்டாக்கி தருகிற சிருஷ்டி கர்த்தராக நான் இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணு, உனக்குள்ள அவர் இருக்கிறாரு தான் மட்டும் என்ன செய்ய? பார்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சாதாரண மனுஷன் சிம்சோன். அந்த சிம்சோனுக்குள்ள இந்த பலம் எப்படி? ஆளையும் சைஸையும் பார்த்தா ஒன்றும் பெருசா தெரியலையே. இவனு கொண்டு போய் கோட்டைக்குள்ள அடைச்சா கோட்டை சுவரையே இடிச்சுட்டு பெரிய கதவு பிடிக்கிட்டு மலைக்கு என்ன செய்யறான்? போறானே. இவனை இன்னும் யாராலையும் என்ன செய்ய முடியல. ஒரே நேரத்துல சின்ன கழுத தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். ஆள் பார்த்தா இவனா இதை செஞ்சான்னா? இன்னைக்கெல்லாம் சில கொலை குற்றவாளிகள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அப்படி உட்கார வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இதுவா இப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி சிம்சோனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பவரா? அடு ஒவ்வொரு முறையும் அந்த பவர் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்க? முயற்சி செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தனக்குள்ளே இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டே எல்லாவற்றையும் ஜெயித்தவன் ஒரே ஒரு முறை கர்த்தர் தனக்குள்ளே இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணாமலேயே தோற்று போனான்.
நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க வேண்டாம். அவன் கர்த்தர் தனக்குள்ள இருக்கிறார் என்பதை உணராம அவர் தன்னை விட்டு விலகியதை அறியாமல் எப்போதும் போல போவேன்னு சொல்லி எழுந்தான். கர்த்தர் அவனை விட்டு விலகி இருந்தபடினாலே அவனுக்குள்ளே அந்த பலன் இல்லை. வந்தாங்க, பிடிச்சாங்க, கண்ணை ஃபர்ஸ்ட் எதை தோண்டிட்டாங்க, கண்ணை தோண்டி இப்ப அவனை கோமாளியே என்ன செஞ்சிட்டாங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டார்னா நீங்க வெறும் ஏமாலிய மாத்திரம் இல்ல, எப்படி ஆயிடுவீங்க, கோமாளி ஆயிடுவீங்க. ஒன்று மட்டும் சொல்றேன், ஆண்டவரே கோமா ஸ்டேஜில் கூட உங்களை நான் என்ன செய்யக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. என் கடைசி மூச்சு கூட கர்த்தர்ன்னு என்ன செய்யணும். அநேகம் சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல, என் மூச்சு கூட இயேசு இயேசுதான். நீங்க அப்படியே உள்ள இழுக்கும்போது இப்போ வெளில வரும்போது எப்படி வரும், அது ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் இயேசு இயேசுன்னு என்ன செய்யணுமா, சொல்லணுமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் இருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் கன்ஃபார்மா உண்டு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கன்ஃபார்மா என்ன உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனா அவர் கூட இருக்கும் போதே உங்க சந்தோஷத்தை கெடுக்க பிசாசு வருவான். இப்போ ஒரு போட்ல எல்லாம் கவனிங்க, 12 சீசன்ல இயேசு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அலை பயங்கரமா கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, புயல் பயங்கரமா என்ன செய்யுது, அப்படியே போட்டை அலை கழிச்சிட்டு இருக்குது. ஏசு எங்க இருக்கிறாரு, அந்த போட்ல தான் இருக்காரு. 12 சீசன்ல எங்க இருக்கிறாங்க, அவங்களும் அந்த போட்ல தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஏசு எப்படி இருக்கிறாரு, பதற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல், எதை பற்றி கவலைப்படாம அந்த இடத்துல என்ன செய்யறாரு, தூங்குறாரு. காரணம் என்ன, காரணம் என்ன, இப்படிப்பட்டதான புயலுக்கு நடுவுலையும் பூகம்பத்துக்கு நடுவுலையும் அலைக்கழிப்புகளுக்கு நடுவுலையும் நம்ம சந்தோஷமா சமாதானத்தோட இருக்கிறதுக்கு இயேசுவை மட்டும் நம்ம கூட என்ன செய்யணும், பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரியாளும் இதை யோசிப்பும் பத்திரமா இருந்து காரணமே யார்தான், இயேசுதான். அல்லேலூயா. இயேசு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பத்திரப்படுத்திட்டாங்க. இயேசுவை யாருக்கும் அவங்க என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. உனக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழைத்து, மாட்டு தொழுவத்தை அலங்காரம் பண்ணக்கூடிய நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தத்தினாலே அலங்காரம் பண்ணி கொள்ளும் போது படைத்தவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்வார், நிச்சயமாய் வருவார், நிச்சயமாய் வருவார். அவர் வந்துட்டா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். எல்லாரும் எழுப்போம் அதே சமயத்துல கொஞ்ச நேரம். என் ஆண்டவரே, இது ஏதோ ஒரு சடங்கு போல அல்லாமல், ஒரு சம்பிரதாயம் போல அல்லாமல், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ், எனக்கும் கிறிஸ்மஸ், எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன். ஆனா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா, நான் எல்லாரையும் நேசிக்கணும்ப்பா. என்னுடைய உள்ளத்துல கசப்பு வெறுப்பு, இன்னாரோட நான் பேச மாட்டேன், இன்னார் கூட பழக மாட்டேன், இவங்க எனக்கு வேண்டாதவங்க, இவங்களோட எனக்கு ஒத்து வராது, வேண்டாங்க, நான் ஒதுங்கி போறேன், தூரமா இருக்கிறேன். இந்த மாதிரி நிலையில நீங்க இருந்தீங்கன்னா மனுஷர் மேல பிரியமே இல்லாத நீங்க எப்படி சமாதானத்துக்கு காரணமா இருக்க முடியும்? மனுஷர் மேல நீங்க பிரியமா இருந்தா மற்றவங்க சமாதானத்துக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. மற்றவங்க சமாதானத்துக்கு நீங்க காரணமா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். பரலோகத்துல உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய மகிமை உண்டாகும், பெரிய மகிமை உண்டாகும். எஸ், ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எஸ் லார்ட். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே உம்மை கொண்டாடுகிற தகுதியை கொண்டு வா. எஸ் லார்ட். இயேசுவே, உம்மை போல மாற்றுங்கப்பா. நீங்க பிறந்த பொழுதுதான் உம்மை கடத்துவதற்கு கூட இடம் இல்லாதபடிக்கு சாலை ஓரத்துல பிறந்து, ஆண்டவரே சத்திரத்தில் கூட இடம் இல்லாதபடினாலே தொழுவத்தினுடைய முன்னணியிலே கடத்தப்பட்ட தகப்பனே. ஆனால் இப்பொழுது கோடான கோடி உள்ளங்கள் உம்மை வரவேற்பதற்கு, கோடான கோடி உள்ளங்கள் உம்மை தங்க வைப்பதற்கான இல்லங்களாக அது இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய இருதயத்தினுடைய வீட்டை நீங்க
அப்பா அலங்கரிக்கும்படி வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்கப்பா. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா என் வியாதி மாறிடும்ப்பா. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா என் பலவீனம் மாறிடும் ஐயா. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்னுடைய பற்றாக்குறை மாறிடும்ப்பா. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு விரோதமான சூழ்நிலைகள் மாறிடும்ப்பா. நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்னெல்லாம் என்ன கஷ்டப்படுத்தி இருக்குதோ அத்தனையும் தலைக்கீழாக மாறிடும். நீங்க வந்த இடத்துல சமாதானம், நீங்க வந்த இடத்துல விடுதலை, நீங்க வந்த இடத்துல எல்லாம் உண்டு தகப்பனே. உங்களுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறது. நீங்க எனக்குள்ள இருக்கணும், எங்களுக்குள்ள இருக்கணும் ஐயா. இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களை வெளியில விட்டு வேடிக்கை பார்க்கல ஐயா, உள்ளத்துக்குள்ளே வைத்து நாங்கள் உண்மை கொண்டாட எங்களுக்கு அனுக்கிரக பாராட்டுங்கப்பா. கரங்களை தட்டி ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உலக மானிடர் மேல் வாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் வாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் நம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் ஒரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் ஒரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். மாணவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தார். எல்லாம் கண்டத்தை பாருங்க. எங்கோ பிறந்தார் என்பது வரலாறு, எனக்குள் பிறந்தார் என்பது வாழ்வு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவார். இயேசு எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? இயேசு எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். சத்தமா இன்னொரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை. இயேசு எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். உன்னதமானவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுக்கிற அன்புள்ளவர் எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏகோபித்து சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு முறை எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே சேர்ல நீங்க உட்காருங்க. எல்லாரும் கை பக்கத்துல கை கொடுத்துருங்க, வாழ்த்து சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷமான
கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிகுந்த எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். வாழ்வழிக்கும் ஜீவவாத்தின் சார்பாக வந்த அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.